அன்று வீட்டில் சமையல் தடபுடலாய் ரெடியானது. அவளை மட்டும் ஏனோ சோகம் பிடுங்கி தின்றது. அவளுக்கு அழ வேண்டும் போல இருந்தது. கையில் கிண்ணத்தில் புளியை கரைத்து கொண்டு இருந்தாள். அவளின் கண்ணீர் துளிகளும் அதில் விழுந்து கரைந்தன. அவள் குலுங்கி குலுங்கி அழவில்லை. ஆனால் அவள் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வந்து கொண்டிருந்தது. அந்த கண்ணீரில் ஒரு கடலளவு சோகம் நிறைந்திருந்தது. அவளுக்கு அவள் மேலேயே பச்சாதாபம் ஏற்பட்டது. கண்ணுக்கு தெரியாத சங்கிலியால் தன்னை யாரோ இறுக்கி கட்டியதை போல் உணர்ந்தாள். கண்ணுக்கு தெரிந்தாலும் உடைத்தெறிந்து விட்டு ஓடிவிடலாம். எப்படி உடைப்பது, எங்கே ஓடுவது? இனம் புரியாத பயமும் குழப்பமும் அவளுக்குள். இந்த நாட்டிற்கு வந்து இத்தனை மாதங்களாகியும் இதோ இந்த வீட்டை விட்டு அவள் எங்கும் சென்றதில்லை. அவளுக்கு அந்த வீடே சிறையானது. அவள் மனமும் இதையே பழகி போனது. ஆகாஷ் தான் அவளை எங்குமே அழைத்துச் செல்வதில்லையே. தன்னை சுற்றியுள்ள எல்லோரும் மிகவும் சந்தோஷமாக இருப்பதாகவும், இங்கு தான் ஒருத்தி மட்டும் துன்ப வெள்ளத்துக்குள் மூழ்கி போனது போலவும் அவள் மனது தவித்தது. இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரிந்திருந்தால் அவள் தன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஊரை விட்டு இங்கு வந்திருக்கவே மாட்டாள். அங்கு வெளியில் உட்கார்ந்து அரட்டை அடித்து கொண்டிருக்கும் தன் தந்தையிடம் எப்படி தன்னுடைய நிலைமையை சொல்வது என்று தெரியாமல் அவள் தவித்து கொண்டிருந்தாள். வெளிநாட்டு மாப்பிள்ளை என்று மனம் பேசி வந்தபோது அவளை விட அவள் அப்பா விநாயகம்தான் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார். தன் மகளுக்காவது ஒரு வசதியான நல்ல வாழ்க்கை அமையப் போகிறதென்ற நம்பிக்கையும் சந்தோஷமும் அவரை குஷிப்படுத்த காலம் காலமாய் அவர்களுக்கு என்றிருந்த சிறிய நிலத்தையும் அந்த வீட்டையும் விற்று அவளை வெளிநாட்டுக்கு அனுப்பவும் துணிந்தார் விநாயகம். வேண்டாம் அப்பா, சொன்னால் கேளுங்கள், அதை விற்க வேண்டாம். நம்ம வீடு ஒரு சின்ன வீடு. அம்மா ஞாபகம் வீடு முழுவதும் நிறைஞ்சி இருக்கு. இதை வித்துத்தான் எனக்கு ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வேண்டாம் அப்பா. அவரை தடுத்தாள். ஒரு கணம் நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்ட மனைவியையும் அவளின்றி தனித்த தன் வாழ்வையும் நினைத்து கலங்கிய விநாயகம், இங்கே பாருமா, அம்மா இல்லாமல் உன்னையும் தம்பியும் வளர்க்கிறதுக்கு என்ன பாடுபட்டேன் உனக்கே தெரியும். உன்னை மேல் படிப்பு படிக்க வைக்கவும் என்னால் முடியவில்லை. இதோ ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. உன்னை கட்டி கொடுத்தா போதும்மா, என் பெரிய பாரம் இறங்கிவிடும். எனக்கும் வயசாயிடுச்சு. அப்புறம் தம்பித்தான், அவன் ஆம்பளை பையன், அவன் எப்படியோ பிழைச்சுப்பான். அப்பா, அப்படி சொல்லாதீர்கள். நீங்கள் எப்படி உங்கள் மகளுக்கு ஒரு வசதியான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், அதே போலத்தான் எல்லோரும் நினைப்பார்கள். நாளைக்கு அவனுக்கும் அவன் எதிர்கால வாழ்க்கைக்கும் இந்த வீடாவது இருக்க வேண்டாமா? அதெல்லாம் அவன் பார்த்து கொள்வான். நீ கவலைப்படாதேம்மா. நீ உன் வாழ்க்கையை பற்றி யோசி. அப்பா, அவனுக்கு சொத்து இல்லை என்றாலும் கவலை இல்லை. ஆனால் அவனை நல்லபடியாக படிக்க வையுங்கள், அது போதும். ப்ளீஸ் பா என்றாள் மகா. புரியுதுமா, என்னை படிக்க வைக்காததை போல அவனையும் ஆக்கிடாதீங்கன்னு சொல்லுற. நல்லாவே புரியுது அப்பா, நான் அப்படி சொல்லல. இந்த காலத்தில் வசதி இல்லை படிப்பு, ஏதாவது ஒன்று இருந்தால்தானே நாம் பிழைக்க முடியும். அவனோட எதிர்காலத்தை மனசில் வச்சுத்தான் சொல்கிறேன்பா. சரிம்மா, உன் இஷ்டப்படி அவனை நான் எப்பாடுபட்டாவது படிக்க வைக்கிறேன். போதுமா? நீ கவலைப்படாதே. தற்போது கல்யாணம் முடிந்தது. விநாயகம் கண்களில் ஆனந்த கண்ணீர். மகளை கட்டிக்கொண்டு பரவசமடைந்தார். மகாலட்சுமி கண்களிலும் கண்ணீர் பெருக்கெடுத்தது. கார் மண்டபத்திலிருந்து புறப்பட்டது. நேராக விமான நிலையத்தை அடைந்தது. அப்பாவையும் தம்பியையும் பார்த்து கொண்டே எஸ்கலேட்டரில் ஏறி மேலே சென்றாள் மகா. வாழ்க்கையில் முதல் முறையாக இப்பொழுதுதான் அவள் விமானத்தை அருகினில் பார்க்கின்றாள். விமானத்தில் ஏறினாள். தன்னுடைய அப்பா தம்பி இருவரையும் பிரிந்த சோகம் அவளை வாட்டினாலும் காதல் சிறகை வெறித்தபடித்தான் வானில் பறந்து கொண்டிருந்தாள். சிங்கப்பூர் வந்து சேர்ந்தாள். ஆகாஷ் வீடு மிகவும் பெரியது. அது ஒரு மாளிகை போல இருந்தது. அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவள் மனது ஏதோ ஒரு கற்பனை உலகில் மிதப்பது போல மிகவும் பரவசம் அடைந்தது. இவ்வளவு பெரிய வீட்டில் இவர் மட்டும் தனியாகவா இருக்கிறார்? ஆமாம், வயதான அப்பா ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னாரே. அவரும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் என்றாரே. அவர் எங்கே இருக்கிறார்? என்னங்க என்னங்க? அவள் அருகில் வந்தவனிடம்
உங்களுடைய அப்பா இருக்கும் அறை எங்கே உள்ளது? அவரிடம் ஆசி பெறலாம் வாங்க என்று ஆகாஷிடம் வினவினாள். அதெல்லாம் அப்புறம் பார்த்து கொள்ளலாம், முதலில் வா என்னுடன் என்று மாடிக்கு அழைத்துச் சென்றான். மாடியில் ஒரு அறையின் கதவினை திறந்து, இதுதான் நம் அறை என்றான். அந்த அறை ஒரு ராஜாவின் அறையைப் போல அழகாயிருந்தது. அவள் மனம் பூரிப்பு அடைந்தது. அட, இந்த அறையிலா நாம் வசிக்கப் போகிறோம்? இந்த கட்டிலிலா நாம் உறங்கப் போகிறோம்? அவள் தொட்டு தொட்டு பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள். அவள் பின்புறம் வந்து அவளை அணைத்து கொண்டான். அவளின் கூச்சம் அவனை விலக்கியது. இருந்தாலும் அவன் விடுவதாக இல்லை. என்னங்க, தள்ளுங்க, முதலில் பூஜை அறை எங்கிருக்கிறது காட்டுங்கள், நான் விளக்கினை ஏற்ற வேண்டும். அவள் கேட்கவும் உடனே ஆகாஷ், என் வீட்டில் பூஜை அறையே இல்லை. அவன் சொல்லிவிட்டு சிரித்தான். என்ன சொல்லிறீங்க? பூஜை அறை இல்லையா? அவள் குழப்பமாய் பார்த்தாள். ஆமாம், எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. அதனால் என் வீட்டில் கடவுள் படமும் கிடையாது. இதை கேட்ட மாத்திரத்தில் அவளுக்கு பகீர் என்றது. என்ன இப்படி சொல்கிறார்? சற்று தன் மன ஓட்டத்தை நிறுத்தி, சரி இருங்கள், நான் உங்களுக்கு சாப்பிட பாலும் பழமும் கொண்டு வருகிறேன் என்று அவள் கீழே செல்ல நகர்ந்தாள். அவன் அவளை இழுத்து இறுக்கமாக பிடித்து கொண்டான். அவன் பிடியில் இருந்து அவளால் விலக முடியவில்லை. என்னங்க, விடுங்க, என்ன இது? அவன் உதடுகள் அவளை பதம் பார்த்தது. எனக்கு பாலும் பழமும் தேவையில்லை. அந்த படுக்கையில் அந்த நேரமே அவள் மிகவும் சோர்ந்து போனாள். அவள் கண்களில் அதுவரை இருந்த ஆனந்தம் மறைந்தது. மெதுவாக அவன் எழுந்து வெளியே சென்றான். ஏனோ அவளின் மனம் நடுக்கத்தை உணர்ந்தது. குளியலறைக்கு சென்றாள். குளித்துவிட்டு பின் சமையலறைக்கு சென்று சூடாக தேநீர் வைத்து குடித்தாள். அவளுக்கு மிகவும் தலைவலியாக இருந்தது. பின் ஆகாஷிற்கும் தேநீர் கொடுத்தாள். அதை குடித்ததும் அவன், நான் கொஞ்சம் வெளியே சென்று வருகிறேன் என்று கிளம்ப, ஏங்க, நான் மட்டும் இந்த வீட்டில் எப்படி தனியாய் இருப்பது? என்ன நீ என்ன சின்ன குழந்தையா? உனக்கு தனியாய் இருக்க என்ன பயம்? இனி இதுதான் உன் வீடு, நீ தனியாகத்தான் வாழ வேண்டும். பழகிக்கொள், புரிகிறதா? நான் வருகிறேன். அவன் கிளம்பியதும் அவள் அங்கு ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தாள். நாட்கள் இப்படியே சென்றது. ஒவ்வொரு நாளும் ஒரு மனைவியாக அவள் தன் கடமைகளை சரிவர செய்தாள். இரவு நேரம் வரும்போது மட்டும் அவளுக்கு நடுக்கம் ஏற்பட்டது. ஏதோ ஒரு விதமான பயம் அவளை தொற்றிக்கொண்டது. அந்த வீடே அவளுக்கு சிறையானது. காலையில் ஆகாஷ் வீட்டை விட்டு புறப்படுவதும் இரவு வருவதுமாக இருந்தான். தனிமை இவளுக்கு ஏதோ ஒருவித தவிப்பை உண்டாக்கியது. அவ்வளவு பெரிய வீட்டில் அவள் தனியாகத்தான் இருந்தாள். அவர் அப்பாவை இதுவரை நம் கண்களில் காட்டவில்லையே. அவர் இருக்கிறாரா இல்லையா? மகாலட்சுமி குழப்பத்தில் இருந்தாள். அவள் தந்தையிடம் கூட அவளால் பேச முடியவில்லை. இவ்வளவு பெரிய வீட்டில் ஒரு ஃபோன் கூட இல்லையே. அவள் மனம் மேலும் குழம்பியது. போக போக அந்த அழகான மாளிகை அவளுக்கு நரகமாய் தெரிந்தது. அவனோ அரக்கனாக தெரிந்தான். தெரியாத நாடு, தெரியாத வீதி, ஆங்கிலம் தெரியாது, இந்தியும் தெரியாது. யாராவது தன்னிடம் ஏதாவது கேட்டால் ஒரு வார்த்தை கூட பதில் பேச தெரியாது. என்ன செய்வதென்றே அவளுக்கு தெரியவில்லை. இவன் திட்டமிட்டுத்தான் என் வாழ்க்கையோடு இப்படி விளையாடி இருக்கிறானா? நான் அவனுக்கு வேணும் என்று தான் யாரையும் என் கண்களில் காட்டாது இந்த வீட்டுக்குள் சிறை வைத்தானா? குழப்பமும் சந்தேகமும் நிறைந்த கேள்விகள் அவளுக்குள் எழுந்தன. நாளுக்கு நாள் அவள் படும் சித்திரவதைகளும் அதிகமாயின. இதைவிட அவன் என்னை கொன்றுவிட்டால் தேவலை என்று தினமும் கண்ணீர் வடித்தாள். அவன் அணைக்கும் போது அவள் உதடுகள் சிரிக்க மறுத்தால் சிகரெட்டை எடுத்து சூடு வைப்பான். அவள் கத்தி கதறுவது கூட கேட்கிற நிலையில் அருகில் வீடுகள் எதுவும் இல்லை. தனிமையான பங்களா. தமிழர்கள் அதிகம் இல்லாத இந்த நகரில் யாரிடம் போவது, என்ன கேட்பது? யோசித்து யோசித்தே மூளை குழம்பிவிடும் போலிருந்தது அவளுக்கு. நேரத்தை பார்த்தாள். ஆகாஷ் வேலையிலிருந்து வர இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருந்தன. அதற்கிடையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தாள். உடைகளை மாற்றிக்கொண்டு எங்கே போவது என்று கூட தெரியாமல் வெளியில் இறங்கினாள். அவளுக்கு எதுவும் புரியவில்லை. எங்கு போவது என்றும் தெரியவில்லை. அவன் வருவதற்குள் சீக்கிரம் இங்கிருந்து எங்கேயாவது கிளம்பிவிட வேண்டும்.
என்று அவள் அந்த காம்பவுண்டை தாண்டி நடந்து வரும்போது தூரத்தில் ஆகாஷ் வண்டி வருவதை கவனித்து விட்டாள். இவன் இந்த வேளையில் வீட்டிற்கு வருகிறானே என்று அவசர அவசரமாக மீண்டும் உள்ளே ஓடினாள். அவன் காரை விட்டு இறங்கி, மகா, இங்கே வந்து பாரு, யார் வந்திருக்காங்க. அவள் மெதுவாக வெளியே வர அவள் வியந்து போனாள். அவள் அப்பா காரில் இருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தார். அப்பா அப்பா ஓடிப்போய் இருக்க தழுவிக்கொண்டாள். அப்பா அப்பா அவள் கண்களில் கண்ணீர் ஊற்றாய் பெருக்கெடுத்தது. வாங்கப்பா, உள்ளே வாங்க. எப்படி இருக்க மகா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன்மா. எங்களை எல்லாம் மறந்துட்ட போல. உன்கிட்ட இருந்து ஒரே ஒரு ஃபோன் கூட காணோமே. மாப்பிள்ளை கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணா போகல. நான் ஒரு நிமிஷம் தவிச்சு போயிட்டேன்மா. அப்புறம் உடனே டிக்கெட் புக் பண்ணி இங்கே வந்துட்டேன். வந்தவுடன் மாப்பிள்ளை கொடுத்த விலாசத்தில் போய் பார்த்தேன். அங்க அப்படி யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா தான் எனக்கு யோசனை வந்துச்சு. மாப்பிள்ளை வேலை செய்கிற இடத்தோட ரிஸ்டிங் கார்டு புரோக்கர் நம்ம கிட்ட கொடுத்தாரு இல்ல, அந்த கார்டு ஒன்று இருந்துச்சு. அதை வைத்து அவர் வேலை செய்கிற இடத்தில் போய் பார்த்தேன். உன்னை கண்ணில் பார்க்குற வரைக்கும் ஒரே தவிப்பா இருந்துச்சுமா. நீ என்ன பண்ணுற? இங்கே உனக்கு செட் ஆயிடுச்சான்னு ஒரு எட்டு உன்னை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். வாங்கப்பா, உள்ள வாங்க. தம்பி எப்படி இருக்கான்? அவனையும் கூட்டிட்டு வந்திருக்கலாமல்ல. எதுக்குமா வீண் செலவு? நீ என்ன கொஞ்சமான தூரத்தில் இருக்க? அடுத்த வாட்டி வரும்போது பார்க்கலாம். விநாயகம் வாசலில் நுழையும் போது திகைத்து போனான். மகளின் இந்த வசதியான வாழ்க்கையை எண்ணி பூரித்து போனான். மகாவின் கண்கள் தன் அப்பாவை பார்த்து கொண்டே இருந்தது. முதலில் நாம் இந்த வீட்டிற்குள் நுழையும் போது நமக்குள் ஏற்பட்ட அதே பரவசம் தற்போது அவர் முகத்திலும் கண்டு வேதனை அடைந்தாள். உண்மையில் உள்ளுக்குள் அழுவதா சிரிப்பதா ஒன்றும் புரியவில்லை அவளுக்கு. உட்காருங்கப்பா, நான் போய் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். மகா, லஞ்ச் ரெடி பண்ணு. சரிங்க, நான் ரெடி பண்ணுறேன். மாமா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். சரிங்க மாப்பிள்ள. ஆகாஷ் வெளியே கிளம்பினான். மகாலட்சுமி சமையல் கட்டில் வேலையாக இருக்க விநாயகம் ஹாலில் சோபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தான். அடுப்படியில் ஏதோ ஒரு மூச்சுக்காற்று அவள் மேல் படர்வதை போல் உணர்ந்தாள். சட்டென திரும்பி பார்க்கையில் விநாயகம் அவளின் பின்னாடி நின்றிருந்தார். அப்பா, வாங்கப்பா. என்னப்பா இங்க? நீங்க ஹாலில் உட்காருங்க. இதோ இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல சமையல் ரெடி ஆயிடும். புளி கரைசலை இருத்து பாத்திரம் மாத்தி வடிகட்டினாள். ஏமா, இங்க நீ மட்டும்தான் இந்த வீட்டில் தனியா இருக்கியா? கூட யாரும் இல்ல? ஒரு வேலைக்காரங்க கூடவா இல்ல? யாரும் இல்லப்பா. என்னம்மா சொல்ற? இவ்வளவு பெரிய வீட்டில் நீ ஒத்தையாவா கிடக்குற? ஆமாப்பா, வேலைக்காரங்க எல்லாம் இருந்தாங்கப்பா. சமையலுக்கு ஒரு ஆளும், வீடு சுத்தம் செய்ய ஒரு ஆளும், தோட்டத்துக்கு ஒரு ஆளும். நான் இங்க வரும்போது எல்லாம் இருந்தாங்க. நான் தான் எதுக்கு சும்மா அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு அப்படின்னு எல்லாரையும் நிறுத்திட்டேன். பாரேன். விநாயகம் மகாவை வியப்பாக பார்த்தான். முதலாளி அம்மா சொன்னா சரியாகத்தான் இருக்கும் அப்படின்னு ஆகாஷ் சொல்லிட்டார். எனக்கு என்னப்பா பெருசா வேலை இருக்க போகுது? எங்க 2 பேருக்கு சமைக்க போறேன். அதுக்கு எதுக்கு ஒரு சமையலாளு? இவ்வளோ பெரிய வீட்டை உன்னால ஒத்தையா பார்த்துக்க முடியுமாமா? ஏன்பா, ஏன் முடியாது? உங்க பொண்ணை நீங்க என்னன்னு நினைச்சீங்க? அவள் சற்று கர்வத்துடன் சொல்ல, அந்நேரம் விநாயகம் முகமெல்லாம் மலர்ச்சி, கண்களில் ஆனந்த கண்ணீர். ஆமாம்மா, உன்கிட்ட வந்த உடனே கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம மாப்பிள்ளையோட அப்பா எங்க? அவர் எந்த அறையில் இருக்காரு? விநாயகம் அந்த கேள்வியை கேட்டவுடன் அதை சற்றே எதிர்பார்க்காத மகாவோ என்ன சொல்வது என்று யோசிக்க, என்னம்மா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீ என்னடா அண்ணா எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்க? பதில் சொல்லுமா. இல்லப்பா, அவர் இங்கே இல்லப்பா, அவர் வெளியூர் போயிருக்காரு. என்னம்மா சொல்ற? அவர் உடம்பு ரொம்ப முடியாம இருக்கிறாருன்னு மாப்பிள்ளை சொன்னாரு. அதனால தான்ப்பா வெளியூர் கூட்டிட்டு போயிருக்காங்க. அவருக்கு வெளியூர்ல போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு. அவர் உடம்பு நல்லா ஆன பிறகுதான் இங்க வருவாரு. ஓ, அப்படியாமா? சரி சரி. ஏண்டா கண்ணு, அப்பா உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமாடா? அட, நீங்க வேறப்பா, அதெல்லாம் வேணாம். நீங்க போய் ஜம்முன்னு சோபாவில் உட்காருங்க. சின்ன வயசுல அம்மா போன பிறகு உங்க சமையல் தான் வீட்டில் எப்பவுமே.
ஏதோ கொஞ்ச நாள் நான் சமையலை பார்த்துக்கிட்டேன். நான் வளர்ந்து உங்களை கவனிக்கிற சமயத்தில் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டீங்க. நீங்கள் இப்போது உங்கள் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நான் உங்களை கிச்சனில் விடுவேனா? போங்கப்பா, போய் அப்படி உட்காருங்க. ஏண்டாம்மா, நீ அப்பா கையால் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனால் அப்பா உனக்கு இன்னைக்கு ஏதாவது பண்ணி தரட்டுமா? அப்பா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா, நீங்கள் போய் அமைதியாக உட்காருங்களேன், நான் பார்த்துக்கிறேன். அது இல்லடா, உனக்கு பிடிச்ச தக்காளி ரசம் வச்சு தரேன், அதை வச்சா நீ நல்லா சாப்பிடுவியே. விநாயகம் சொல்லி முடிப்பதற்குள் மகாவின் கண்களில் சாறை சாறையாய் கண்ணீர் வடிந்தது. ஏண்டா, எதுக்குடா இப்போ அழுவற? அப்பா, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்ப்பா. அப்பாவும் தாண்டா உன்னை மிஸ் பண்ணுறேன். ஆமாம், உன்கிட்ட ஃபோனில் கூட பேச முடியலை. என்னடா, மாப்பிள்ளைய முதல்ல உனக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி தர சொல்லு. மாப்பிள்ளை கிட்ட நான் கேட்டேன் காரில் வரும்போது. அவர் சொன்னார், இந்த ஊரில் உன் பேரில் சிம் கார்டு வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்காம், கூடிய சீக்கிரம் வாங்கிறேன்னு சொன்னார். அட்லீஸ்ட் மாப்பிள்ளை ஃபோனுக்கு ட்ரை பண்ணலாமன்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோன் எங்கேஜ் ஆகவே இருக்குது. அவர் ஆஃபீஸ் பிஸ்னஸ் விஷயமெல்லாம் அதில் தான் எப்பவுமே பேசிட்டு இருப்பார். அதனால தான்ப்பா. சரி, அதை விடுங்க. அருண் எப்படிப்பா இருக்கான்? அவன் நல்லா படிக்கிறானா? படிக்கிறான். ரிசல்ட் வந்த உடனே அவனை நல்ல ஒரு காலேஜில் சேர்க்கணும். அப்பா அவனை காலேஜில் சேர்க்க பணம் ஏதாவது? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்மா. இல்லைப்பா, என் நகையெல்லாம் சும்மா தான் இருக்கு. மகா, அது நான் உனக்காக போட்டது, அதை திருப்பி வாங்கிக்க சொல்றியா? என்னம்மா பேசுகிற? அது இல்லைப்பா. மகா, வெளியே நான் கொஞ்சம் பணம் கேட்டு இருக்கேன். கிடைச்ச உடனே நான் பார்த்துக்கிறேன். முதல்ல அவன் ரிசல்ட் வரட்டும். ஏம்மா, நான் கூட உன்னை என்னமோன்னு நினச்சேம்மா. சின்ன வயசுல இருந்தே உன்னோட சுபாவமே வேற. எல்லாத்துக்குமே பயப்படுவ. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அடுத்தவங்க துணை வேணும் உனக்கு. ஆனால் இப்போ நாடு விட்டு நாடு வந்து இவ்வளவு பெரிய வீட்டில் நீ தன்னந்தனியா யாரோட துணை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்க. அது என்னமோ தெரியலம்மா, இந்த பெண் பிள்ளைங்க கழுத்தில் தாலி ஏறின உடனே அவங்க குணங்கள் எல்லாம் மாறி போகுது. பொறுமை, பாசம், தைரியம், பொறுப்பு, உபசரிப்பு, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு குடும்பஸ்திரியான பிறகு எல்லாத்தையும் தாங்கிக்கிற ஒரு மனப்பக்குவம் அவங்களுக்கு வந்துடுது இல்லையா? விநாயகம் சொல்லி கொண்டிருக்கும் போதே, அது என்னமோ உண்மைதான்ப்பா. எவ்வளவு கஷ்டமானாலும் மனசுக்குள்ளே போட்டு புழுங்க வேண்டியது தான் பெண்களோட விதி. சில விஷயங்களை வெளியே கூட சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளே தாங்கிக்கிற சக்தி எல்லா பெண்களுக்குமே கிடைச்சிடுது. என்னம்மா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியா இருக்க? அவள் மன ஓட்டத்தை கலைத்தார் விநாயகம். ஆமாம்ப்பா, உண்மைதான். எனக்கு என்னப்பா, நீங்கள் தான் பார்க்குறீங்கல்ல, என்னை அவர் நல்லா வைத்திருக்கிறார். நான் ஏன்பா கவலைப்பட போகிறேன்? எனக்கு அது போதும்மா. உன் மனசுக்கு நீ எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக தான் இருப்ப. எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து பரிமாறினாள் மகா. அவள் கைச்சுவையில் மெய் மறந்து போனார் விநாயகம். நீ இவ்வளவு அருமையாக சமைப்பன்னு நான் எதிர்பார்க்கலம்மா. அவர் மனம் பூரித்தது. அன்று இரவு, அப்பா, நீங்கள் மேலே உள்ள கெஸ்ட் ரூமில் தங்கிக்கோங்கப்பா. சரிம்மா. அவருக்கு தேவையான பெட்ஷீட்டுகள், தலையணைகளை கொடுத்து அனுப்பினாள் மகா. இரவு ஆகாஷ் மகாவின் அறையினுள் ஏதோ சத்தம் கேட்பதை உணர்ந்தார் விநாயகம். மறுநாள் காலை மகா குளித்துவிட்டு வெளியே வரும்போது அவள் கன்னங்கள் எல்லாம் சிவந்து இருப்பதை கவனித்தார். அவள் கண்களும் வீங்கியிருந்தது. அவருக்கு அது சரியாக படவில்லை. மகாவை தனியாக அழைத்து, என்ன மகா, என்ன ஆச்சு? முகம் எல்லாம் ஏன் இப்படி இருக்கு? எதுவும் இல்லைப்பா, நைட்டெல்லாம் எனக்கு கொஞ்சம் காய்ச்சலாக இருந்தது, அதனால தான் இப்படி இருக்கு. காய்ச்சல் இருந்தா கண்ணமெல்லாம் சிவக்குமா? என்னம்மா பேசுகிற? மாப்பிள்ளை உன்கிட்ட நல்ல விதமாக தானே நடந்துக்கிறார். அப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. சரி, உங்களுக்கு கிளம்ப மணி ஆச்சுல்ல, வாங்க, ஊருக்கு கிளம்பணும் இல்லை? அந்த வேலையை பாருங்க, வாங்கப்பா. அவள் வேகமாக கீழே சென்றாள். விநாயகத்திற்கு நேற்று வரை இருந்த ஆனந்தம் இன்று முற்றிலும் மறைந்து போனது. அவர் மனதில் புதிதாய் கலக்கம் வந்தது. நான் வருகிறேன் மகா. விநாயகம் கிளம்பினார். அவரை கட்டி தழுவிக்கொண்டு அழுதாள். அப்பப்போ வந்து பார்த்துட்டு போங்கப்பா.
அருணை கேட்டதாக சொல்லுங்கள். அடுத்த முறை வரும்போது அவனையும் அழைச்சிட்டு வாங்கப்பா. சரிம்மா, நீ உடம்ப பார்த்துக்கோமா. காய்ச்சல் வேற, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வா. சரிங்கப்பா. காரில் வரும்போது ஆகாஷை பார்த்து, மாப்பிள்ளை, மகா சின்ன பொண்ணு, அவ என்ன தப்பு பண்ணாலும் நீங்கள் தான் கொஞ்சம் பொறுத்துக்கணும். அவளை கண் கலங்க விட்டுறாதீங்க மாப்பிள்ள. ஐயோ மாமா, அதெல்லாம் ஒன்றுமில்லை. அவளை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். நீங்கள் கவலைப்படாமல் ஊருக்கு போயிட்டு வாங்க. ஆகாஷ் அவரை வழி அனுப்பிவிட்டு வீட்டிற்கு வந்தான். வந்ததும் வராததுமாக, மகா மகா, எங்கே இருக்க, எங்கடி இருக்க? மேலே சென்றான். ஏண்டி, நீ தான் உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னியா? என்னை பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி வச்சிட்டியா? இல்லைங்க, நான் எதுவுமே சொல்லலையே. இந்த வீட்டை விட்டு என்னால் எங்கே வெளியே போக முடியும்? ஏதோ தீவில் கொண்டு வந்து விடுறாப்புல இந்த வீட்டுக்குள்ளே என்னை சிற வச்சிட்டீங்க. இங்கே இருந்து நான் எங்கே போய் எங்கள் அப்பாவுக்கு பேசுறது? ஆமாம், என்ன திடீர்னு இப்படி வந்திருக்காரு? இந்த விலாசம் எப்படியோ கண்டுபிடித்து வந்துட்டாரு. சாமர்த்தியம்தான். அடுத்த வாட்டி இவர் கண்ணில் படாமல் வேற இடத்துக்கு மாற்றிடுறேன் பாரு. ஏங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? எதுக்கு இப்போ இப்படி பேசுறீங்க? அவர் இங்கே வந்து என்னை பார்த்துட்டு போனால் உங்களுக்கு என்ன ஆகுதாம்? ஏண்டி, என்னடி வாய் கொழுப்பெடுத்து போச்சு? என்ன பதிலுக்கு பதில் பேசுகிற? ஒரு நாள் அவர் இங்கே வந்து உன்னை பார்த்ததுக்கே உனக்கு இவ்வளவு திமிரா? உன்னை எல்லாம் அடித்தா கூட ஏன்னு கேட்க ஆள் இருக்கக்கூடாது. அப்படி ஆள் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, உன்னை கையிலையே பிடிக்க முடியாது. முதல்ல இந்த வீட்டை மாத்திர வழியை பார்க்கறேன் சொல்லிவிட்டு அவன் கீழே இறங்க அவள் அறையில் சென்று ஓவென அழ ஆரம்பித்தாள். அடுத்த நாள் காலை அவன் குளியல் அறையில் குளிக்கச் சென்ற பின் அவனின் ஃபோன் அடித்தது. அதை கவனித்த மகா எடுக்கலாமா வேண்டாமா என்று யோசிக்க அது திரும்ப திரும்ப அடித்து கொண்டே இருந்தது. மகா அதை எடுத்தாள். ஹலோ, யாருங்க பேசுறது? மறுமுனையில், தங்கச்சி, நான் மதன் பேசுகிறேன்மா, ஆகாஷோட ஃப்ரெண்டு. எப்படிம்மா இருக்க? நான் நல்லா இருக்கேன் அண்ணா. என்ன உனக்கு ஞாபகம் இருக்காமா? சரியா ஞாபகம் இல்லையே. என்னம்மா, உங்கள் ஊருக்கு ஆகாஷ் கூட நான் தானே வந்தேன். உன்னை பொண்ணு பார்க்குறதுல இருந்து கல்யாணம் பேசி முடிக்கிற வரைக்கும் நான் தான் கூட இருந்தேன். ஓ, புரிந்தது. பாரதியார் அண்ணாவா? என்ன, பாரதியார் அண்ணனா? என்னம்மா சொல்கிற? அது உங்கள் மீசையை பார்த்து நானும் என் தம்பியும் உங்களுக்கு அப்படி பேர் வச்சிட்டோம் சொல்லிவிட்டு மகா கலகலவென சிரிக்க அவள் சிரிப்பு சத்தம் ஆகாஷிற்கு குளியலறை வரை கேட்டது. இவள் யாருடன் பேசி சிரிக்கிறாள்? அவன் அவசர அவசரமாக குளித்தான். உங்கள் பேர் எனக்கு தெரியாது அண்ணா. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்மா. நீ எப்படிம்மா இருக்க? எப்படி போகுது உங்கள் கல்யாண லைஃப்? அதெல்லாம் நல்லா போகுது அண்ணா. அவள் பேசிக்கொண்டே இருக்க குளியல் அறையில் இருந்து வெளிவந்த ஆகாஷ் அவள் கையில் இருந்த ஃபோனை வெடுக்கென்று பிடுங்கினான். எனக்கு வந்த ஃபோனை உன்னை யார் எடுத்து பேச சொன்னாங்க? அவ்வளவு தைரியமா போச்சா உனக்கு? இல்லைங்க, ஃபோன் திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருந்தது. இருக்கட்டுமே, நான் வெளியே வந்து பேச போகிறேன். நீ எதுக்கு எடுத்த? உடனே அவள் மௌனமாகினாள். அவன், ஹலோ சொல்றா மதன். டேய் ஆகாஷ், எதுக்குடா இப்படி கத்துற? என்ன பேச்சு பேசுகிற நீ? நீ பேசுறது இந்த பக்கம் இருக்கிற எனக்கு கேட்கலன்னு நினைக்கிறியா? ஏண்டா அந்த பொண்ணை இப்படி பேசுகிற? அவள் உன் பொண்டாட்டி தானே. உனக்கு வந்த ஃபோனை எடுத்து பேச அவளுக்கு உரிமை இல்லையா? டேய், அதெல்லாம் விடு. இப்போ என்ன விஷயத்துக்கு நீ ஃபோன் பண்ண, அதை சொல்லு. ஒன்றுமில்லை, நம்ம புது ப்ராஜெக்ட் விஷயமா கொஞ்சம் வெளியே போகணும். சீக்கிரம் கிளம்பி வா. சரி சரி வரேன். ஃபோனை வைத்துவிட்டு உடைகளை மாற்றிக்கொண்டு அவன் வெளியே கிளம்பினான். மதனை சந்திக்கும் போது அவன், ஏண்டா ஆகாஷ், என்னடா நீ? பாவம்டா அந்த பொண்ணு. இந்த அளவுக்கு கடுமையாக பேசுகிற? எதிர்முனையில் கேட்குற எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டேய், அவளை அப்படி வச்சாதாண்டா அவளை அடங்கி இருப்பா. ஏண்டா, ஒரு பொண்டாட்டியை எப்படி நடத்தணும்னு உனக்கு தெரியாதா? டேய், போதும் போதும், உன் அட்வைஸ் எல்லாம் வேணாம். எனக்கு தெரியும் எப்படி நடத்த வேண்டும் என்று. கொஞ்சம் விட்டா நம்ம தலைக்கு மேலே ஏறிடுவாங்க. டேய் ஆகாஷ், நீ எதை மனசில் வச்சு பேசுகிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது.
உனக்கு உங்கள் அம்மா செஞ்சதை மனசில் வச்சுட்டு தான் நீ இப்படி முரடனா மாறிட்ட. உங்கள் அம்மா உனக்கு செஞ்சது பெரிய தப்பு தான். அதனால் எல்லா பொம்பளைங்களுமே அப்படி இருப்பாங்கன்னு நினைக்காதடா. நீ அந்த பொண்ணை இப்படி நடத்துவது கொஞ்சம் கூட சரியில்லடா. டேய் சும்மா இரு. வலியை அனுபவிச்சவனுக்கு தாண்டா அதோட கஷ்டம் புரியும். இப்படியே தான் வைக்கணும் இவங்களை. கொஞ்சம் விட்டா நம்ம தலைக்கு மேலே ஏறிடுவாங்க. டேய் எல்லாரையும் ஒரே மாதிரி எடை போடாதடா. எல்லாரையும் உங்கள் அம்மா மாதிரி நினைச்சிடாத, புரியுதா? நானும் பொண்டாட்டி பிள்ளைங்களோட வாழறவன் தான். பெண்களை இழிவா பேசுகிற உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருதுடா. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ கொடுத்து வச்சவன். எல்லாருக்கும் அதே மாதிரி அமையுமாடா? ஏண்டா உனக்கு அமைஞ்சி இருக்கே. அந்த பொண்ணு முதல்ல பார்க்கும்போது என் மனசுக்கு பட்டது, இவ தான் உனக்கு சரியான ஜோடின்னு. ஆனால் இன்னொரு சமயம் என் மனசு குத்துச்சு. அந்த பொண்ணுக்கிட்ட எப்படியாவது உன்னை பற்றி சொல்லி இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்ல நினைச்சேன். என்னடா சொல்கிற? ஏண்டா உன் கூட இத்தனை வருஷமாக பழகிறேனே, உன்னை பற்றி எனக்கு தெரியாது? உன் குணம் என்னன்னு எனக்கு தெரியாதா? அந்த பொண்ணுக்கிட்ட எப்படியாவது பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாமன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் அந்த பொண்ணை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சுதுடா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. கண்டிப்பாக கல்யாணத்துக்கு பிறகு உன்னை அவள் மாற்றிடவா அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் இருந்தேன். கடைசி வரைக்கும் உன் கூட நின்று இந்த கல்யாணத்தை முடித்தேன். ஆனால் நீ என்னடா அண்ணா இப்படி நடந்துக்கிறியே? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடா உனக்கு? அக்கம் பக்கம் வீடு இருக்கக்கூடாது, ஒரு பால்காரன் வரக்கூடாது, ஒரு ஈக்காக்கா கூட அந்த பக்கம் வரக்கூடாதுன்னு தனியாக வீடு எடுத்து வச்சிருக்க. என்னடா குணம் உனக்கு? டேய் எனக்கு அட்வைஸ் பண்ணுறத விடு. நான் இப்படித்தான். ஆகாஷ் சொன்னதும் மதன், சரி நாளைக்கு உனக்கு ஒரு புள்ள குட்டி வந்தா என்ன பண்ணுவ? வந்தா பார்க்கலாம். ஏண்டா என்னடா பேசுகிற? இப்படியே வாழ்ந்துடுவியா? உனக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஆசை இல்லையா? ஆசையெல்லாம் இருக்குதுடா. ஒரு குழந்தையா அம்மா அப்பா சரியில்லாமல் நான் அனுபவித்த வேதனை போதும், புரியுதில்ல? அதே வேதனையை உன் குழந்தைக்கு நீ தரப்போறியா? என்னடா சொல்கிற? ஏண்டா நாளைக்கு உனக்குன்னு ஒரு குழந்தை உண்டாச்சுன்னா அந்த குழந்தைக்கு நீ ஒரு நல்ல அப்பாவா இருப்பியா? டேய் அவ அம்மாவை துன்புறுத்துற ஒரு கொடூர மிருகமாக தான் அந்த குழந்தையோட கண்ணுக்கு நீ தெரிவ. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோ. நீ அம்மாவை வெறுத்த மாதிரி உன் குழந்தை உன்னை வெறுத்து வளரணுமா? ஆகாஷிடம் எந்த பதிலும் இல்லை. அவன் யோசித்தான். ஒன்று புரிஞ்சுக்கோடா, அந்த பொண்ணை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அவகிட்ட மனசு விட்டு பேசு. உனக்கு இருக்கிற பிரச்சனைய, உன்னுடைய இந்த மன கஷ்டத்தை அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லு. அந்த பொண்ணாலையும் உன்னை புரிஞ்சுக்க முடியும். முதல்ல நீங்கள் மனசால இணைங்கடா. ஒருத்தரோட ஒருத்தர் மனசு விட்டு பேசுங்க, மற்றதை அப்புறம் பார்க்கலாம் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். ஆகாஷ் வெகு நேரமாக அவன் சொன்னதை யோசித்து கொண்டே அமர்ந்திருந்தான். ஆகாஷ், எனக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அவனுக்கு என்னை பிடிக்காமல் போய்விடுமா? நான் ஒரு சிறந்த தகப்பன் இல்லை என்று எண்ணி விடுவானோ? உண்மையில் நான் மகாவை மிகவும் கொடுமைத்தான் படுத்துகிறேன். எனக்கு புரிகிறது. ஆனால் எனக்குள் ஏதோ ஒரு பயம் இருக்கிறதே. நான் 5வது படிக்கும் போதே என் அம்மா என்னை விட்டு வேறு ஒருவருடன் சென்று விட்டதால், காலம் முழுவதும் என் தந்தை அதை சொல்லி சொல்லியே என்னை வெறுத்ததால், அவர் நினைவு வரும் போதெல்லாம் என்னை அடித்து துன்புறுத்தியதால் நான் கல்லாகி போனேன். இதில் சித்தியின் கொடுமை வேறு. இவை அத்தனையும் தாங்கிக் கொண்ட எனக்கு பெண்கள் மேல் அதீத வெறுப்பு. கல்யாணமே வேண்டாம் என்று இருந்தேன். என்னை மதன்தான் மனமாற்றம் அடையச் செய்தான். அவனும் அவன் மனைவியும் வாழும் வாழ்க்கையை பார்த்து எனக்குள்ளும் ஒரு ஆசை வந்தது. அதனால்தான் நான் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டேன். ஆனால் எனக்கு ஏனோ ஒரு நம்பிக்கை இல்லாமலும் அதில் ஒரு பிடிப்பு இல்லாமலே இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டே இருக்க தோன்றுகிறது. இது நிலைக்குமா, இது நிலைக்குமா என்ற எண்ணம் என் மனதிற்குள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது. நான் என்ன செய்ய?
இந்த நாட்டில் ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அவர்கள் இன்னொருவருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற எந்த அர்த்தமும் இல்லை. சர்வ சாதாரணமாக ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து வாழ்கிறார்கள், இன்னொருவருடன் இணைந்து வாழ்கிறார்கள். அதனால்தான் நான் நல்ல தமிழ் பெண்ணாக வேண்டும் என்று அவளை மணந்து கொண்டேன். ஆனால் நான் அவளிடம் இந்த அளவுக்கு கொடூரமாக நடந்து கொள்வது சரிதானா? மதன் சொல்வது போல் என்னிடம்தான் தவறு உள்ளதா? ஆகாஷ் மனம் கேள்விகளால் குத்தி கிழித்து கொண்டிருந்தது. அடுத்த நாள் ஆகாஷ் வேலை விஷயமாக வெளியூர் செல்ல வேண்டி இருந்தது. மகாவை மதன் வீட்டில் விட்டு சென்றான். அங்கு மதனும் அவன் மனைவியும் அவர்களின் குழந்தையும் இவளிடம் பிரியமாக இருந்தார்கள். மதன் ஆகாஷை பற்றி அனைத்தையும் சொன்னான். சிறிய வயது முதல் அவன் பட்ட கஷ்டங்கள் அனைத்தையும் சொன்னான். அவன் குணம் இப்படி மாறுபட்டு இருப்பதற்கு காரணமே அவன் அனுபவித்த இந்த கஷ்டங்கள்தான். அவனை நீதானம்மா மாற்ற வேண்டும். உன் அன்பினால் அவன் கண்டிப்பாக மாறிவிடுவான். இதை கேட்டுக்கொண்டிருந்த மகாலட்சுமியின் கண்கள் கலங்கின. நானும் சிறிய வயதில் அம்மாவை இழந்தவள்தான். ஆனால் என்னை அரவணைக்க என் அப்பா இருந்தார். எங்கள் மீது அளவில்லாத அன்பை கொட்டி தீர்த்தார். ஆனால் ஆகாஷிற்கு அம்மாவும் சரியில்லை, அப்பாவும் சரியில்லை. அன்பு என்றால் என்னவென்றே அவருக்கு தெரியவில்லை. அதனால்தான் அவர் இப்படி இருக்கிறார். நான் அவரை நன்கு புரிந்து கொண்டேன். அண்ணா, இனிமேல் அவரை நான் நல்ல முறையில் மாற்ற வேண்டியது என் பொறுப்பு. நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு இது போதும்மா. அவன் என்னுடைய பாலிய தோழன். அவன் பட்ட கஷ்டங்களை உடனிருந்து பார்த்தவன் நான். அவனின் இந்த மூர்க்க குணம் எனக்கு தெரியும். உன்னை பெண் பார்க்க வரும் போதே உன்னை தவிர்த்து விடலாம் என்ற எண்ணத்தில் தான் முதலில் நான் அங்கு வந்தேன். ஆனால் உன்னை பார்த்தவுடன் உன் அமைதியான குணம், அன்பான பேச்சு என்னை அந்த முடிவை மாற்றச் செய்தது. நீ கண்டிப்பாக அவனை மாற்றி விடுவாய் என்ற எண்ணம் எனக்கு வந்தது. அதனால்தான் உங்கள் திருமணம் நடைபெற நான் விருப்பப்பட்டேன். மறுநாள் ஆகாஷ் ஊரிலிருந்து வந்தவுடன் மகாலட்சுமியை அழைத்து கொண்டு சென்றான். அன்று முதல் மகாலட்சுமி ஆகாஷை உண்மையில் உள்ளுக்குள் விரும்ப ஆரம்பித்தாள். இதுநாள் வரை அவனை ஒரு கெட்டவனாக மட்டுமே பார்த்த அவள் கண்கள் அன்று முதல் காதலோடு பார்த்தது. அவள் செய்யும் ஒவ்வொரு பணிவிடைகளிலும் காதல் இருந்தது. அதன் வித்தியாசம் அவனுக்கும் புரிந்தது. ஏனென்றால் அன்று மதனிடம் பேசிய பிறகு அவன் மனதிலும் சிறிது மாற்றம் ஏற்பட்டது. அவனும் மகாலட்சுமியிடம் தன் முரட்டு குணத்தை காட்டவில்லை. அவனுக்குள்ளும் ஏதோ எங்கோ ஒரு காதல் துளிர்விடத் தொடங்கியது. ஒரு நாள் ஆகாஷ் அவன் அலுவலக தோழன் மணிகண்டனுடன் வந்திருந்தான். ஆகாஷ் பெரும்பாலும் இவனுடன் சேர்ந்து தான் குடிப்பான். ஆகாஷை, அவன் மனநிலையை முற்றிலும் மிருகமாக மாற்றியதில் இவனும் ஒருவன். இவனுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. காதல் தோல்வியில் எந்த நேரமும் குடியில் இருப்பவன். இவன்தான் ஆகாஷிடம் பெண்களை பற்றி அவதூறாக பேசி பேசி அவன் எண்ணங்களுக்கு கொம்பு சீவி விட்டவன். ஆகாஷ் தன் வாழ்க்கையை பற்றி அனைத்து விஷயங்களையும் போதையில் இவனிடம் சொல்வான். ஆகாஷை பற்றியும் மகாலட்சுமியை பற்றியும் அவர்கள் வாழும் வாழ்க்கையை பற்றியும் மதனை அடுத்து நன்றாக அறிந்தவன் இந்த மணிகண்டன்தான். ஆனால் இவன் நல்லவனே இல்லை. இது தெரியாமல் ஆகாஷ் அவனுடன் பழகி வருகிறான். அன்று மணிகண்டனை வீட்டிற்கு அழைத்து வந்தான் ஆகாஷ். அக்கம் பக்கம் எந்த வீடும் இல்லாத தனி தீவாய் அமைந்திருந்த அந்த வீட்டில் மகாலட்சுமி மட்டும் தனியாக இருப்பதை நரி மூளையோடு நோட்டமிட்டான் மணிகண்டன். ஆகாஷ் எந்த சமயங்களில் வெளியூர் போவான், ஆபீஸுக்கு அவன் செல்லும் நேரம், மறுபடியும் வீட்டிற்கு அவன் வரும் நேரம் அத்தனையும் அறிந்தவன் மணிகண்டன். அடுத்த நாள் ஆகாஷ் அலுவலகம் புறப்படும் வேளையில் அவன் அங்கு வந்து தூரத்தில் இருந்து நோட்டமிட்டான். அவன் அங்கிருந்து கிளம்பியதும் உள்ளே சென்றான். சமையலறையில் வேலையாயிருந்தாள் மகாலட்சுமி. அவளது கழுத்தின் அருகே ஏதோ சூடான மூச்சுக்காற்று ஒன்று அவள் மீது மிக நெருக்கமாக படர்வதை உணர்ந்தாள். சட்டென திரும்பி பார்த்தவள் அதிர்ந்து போனாள். நீங்களா? அண்ணா, என்ன இந்த சமயத்தில் வந்திருக்கீங்க? இல்லை, சும்மா தான் இந்த பக்கம் வந்தேன். அவளுக்கு என்னவோ மாதிரி இருந்தது.
இவர் எதற்கு நம்மிடம் இவ்வளவு நெருக்கமாக நின்று பேசுகிறார்? அவளுக்கு எதுவோ தப்பாகப்பட்டது. உடனே விறுவிறுவென வெளியே நடக்க முயற்சித்தாள். அவள் கைகளை பிடித்து கொண்டான். அண்ணா, என்ன இது? கையை விடுங்கள். கையை விடுவதற்கா உள்ளே வந்தேன்? அவன் பார்வை தப்பாக இருப்பதை அவள் உணர்ந்தாள். அவனிடமிருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று அங்குமிங்குமாய் ஓடினாள். அவன் விடவில்லை. அவள் முகத்தில் கட்சி போன்றை அழுத்தி அவளை மயக்கமடையச் செய்தான். பிறகு அவளை அங்கிருந்து தன்னுடைய காரில் கொண்டு சென்றான் மணிகண்டன். இதை எதையும் அறியாமல் இரவு வழக்கம் போல வீடு திரும்பினான் ஆகாஷ். அங்கு வந்து பார்த்தவனுக்கு அதிர்ச்சி. மகாலட்சுமி வீட்டில் இல்லாததை உணர்ந்தான். மகா மகா வீடு எங்கும் தேடினான். அவனுக்கு குழப்பமாக இருந்தது. இந்த வீட்டை விட்டு அவள் எங்கே சென்று இருப்பாள்? ஒன்றும் புரியவில்லையே. உடனே மதனுக்கு போன் செய்தான். இருவரும் மகாலட்சுமியை தேடினார்கள். ஆனால் அவள் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. ஆகாஷின் கண்கள் முதலில் மகாவிற்காக அழுதன. கவனித்த மதன், ஏண்டா, எதுக்கடா அழுவுற? இல்லடா, எனக்கு ஒன்றும் புரியல. என்ன நடந்திருக்கும்? அவள் எங்கு எப்படி இருப்பாளோ தெரியலடா. நீ கவலைப்படாதடா, அவளை கண்டுபிடித்து விடலாம். அப்பொழுது அங்கே மணிகண்டன் வந்தான். இவர்களுடன் அவனும் சேர்ந்து தேடுவது போல நடித்தான். கடைசியில் நீ பயந்தது போலவே உன் வாழ்க்கை ஆகிவிட்டது ஆகாஷ். அவன் என்ன சொல்கிறான் என்பது புரியாமல் ஆகாஷ் மணிகண்டனை குழப்பமாக பார்த்தான். ஒருவேளை உன் பொண்டாட்டியும் உங்க அம்மாவை போலவே யாரோடோ ஓடி போயிட்டா போலிருக்கே. இதை கேட்ட ஆகாஷிற்கு கோபம் வந்தது. டேய், சும்மா இருடா. மதன் அவனை கத்தினான். அவ அப்படிப்பட்டவ இல்லடா. யார் பேசுவது என்ற வியப்பில் மதனும் மணிகண்டனும் ஆகாஷை பார்க்க சொன்னது அவன்தான். அவன் வாயில் இருந்தா இப்படி ஒரு வார்த்தை வந்தது? இருவரும் அவனை வியப்பாக பார்த்தார்கள். நான் அவளை எவ்வளவோ கொடுமைப்படுத்தி இருக்கேன். ஏன், சிகரெட் சூடு கூட வச்சிருக்கேன். கல்யாணமான இந்த 2 வருஷத்துல அவகிட்ட நான் ஒரு நாள் கூட அன்பா பேசினது இல்லை. இவ்வளவையும் பொறுத்துக்கிட்டு அவ என் கூட தான் இருந்தா. ஆனா இப்போ 4-5 மாசமா எனக்கும் அவளுக்கும் ஒரு புது பிரியம் உள்ளுக்குள் உருவாகியது. அவள் என்னை பார்க்கிற விதமும் நான் அவளை பார்க்கிற விதமும் மாறிப்போச்சு. இதுக்கு முன்னாடி அவள் என்னை எப்பவுமே பயத்தோடு தான் பார்ப்பாள். ஆனால் இப்போ கொஞ்ச நாளா அவ கண்ணில் ஏதோ ஒரு வித பாசத்தை நான் பார்க்கிறேன்டா. இதுவரை என் வாழ்வில் கிடைக்காமல் போன பாசம். சொல்லும் போதே அவன் கன்னங்கள் நனைந்தன. என்னோட மனசும் அவளை நேசிக்க செஞ்சது. நாங்கள் 2 பேரும் ஒருத்தரை மனசால நெருங்குற இந்த சமயத்தில் அவ எப்படி ஓடி போயிருக்க முடியும்? இல்லடா, கண்டிப்பா அவ ஓடி போயிருக்க மாட்டா. எனக்கு தெரியும். இதை கேட்ட மதனுக்கு வியப்பாக இருந்தது. இவனா இப்படி பேசுவது? இல்லடா, நான் அப்படி சொல்லலடா. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அவ ஓடி போயிருக்க மாட்டா. அவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லடா. அவ செத்தாலும் என் காலடியில் தான் இருப்பா. அவளால் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய முடியாது. என் மகாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அட பாவி, அவள் மேலே இந்த அளவுக்கு அன்பும் நம்பிக்கையும் வச்சுக்கிட்டு எதுக்குடா உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்டு இருந்தே? ஆகாஷ் மதனை பிடித்து கொண்டு அழுதான். மகா கிடைச்சிடுவா இல்லடா? கண்டிப்பாடா. நம்ம முதல்ல போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வாடா. உடனே மணிகண்டன், டேய், எதுக்குடா போலீஸ் எல்லாம்? வீணா உனக்கு தான் கெட்ட பேரு. போலீஸ் உன்னையும் சந்தேகப்படுவார்கள். அதெல்லாம் பார்த்தால் சரி வராது. நீ வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. வண்டியை விட்டான் மதன். அங்கே சென்று நடந்ததையெல்லாம் சொல்லி கம்ப்ளைண்டை பதிவு செய்தார்கள். மணிகண்டன் நைஸாக நழுவ பார்த்தான். மதன் அவனை கவனித்தான். இவன் பேச்சும் நடவடிக்கையும் சரியில்லையே. இவனே ஒரு பொம்பளை பொறுக்கி. ஒருவேளை இவனால் மகாவிற்கு ஏதாவது நிகழ்ந்திருக்குமா? போலீஸ் என்றதும் அவன் ஏன் பதறினான்? இவன் பதட்டத்தை பார்த்தால் சந்தேகமாக உள்ளது. அவன் சந்தேக பார்வை மணிகண்டன் மீது விழுந்தது. மணி கிளம்பியதும் மதன் ஆகாஷிடம் தன் சந்தேகத்தை கூற, டேய், என்னடா சொல்ற? அப்படி எதுவும் இருக்காதடா. ஆகாஷ் சொன்னாலும் மதன் அவன் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அடுத்த நாள் அவன் ஆகாஷை உடன் அழைத்து கொண்டு மணியை பின்தொடர்ந்தான். மணி சுற்றிலும் முற்றிலும் பார்த்துவிட்டு ஒரு வீட்டிற்குள் நுழைந்தான். இவர்களும் அங்கு சென்றார்கள். அப்போது அங்கு ஒரு பெண்ணின் அழுகை குரல் கேட்டது. ஆகாஷிற்கு அது மகாவின் குரல் எனப்பட்டது.
உடனே அவர்கள் உள்ளே செல்ல அங்கு மகாலட்சுமி கையும் காலும் கட்டப்பட்டு அழுது கொண்டிருந்தாள். ஆகாஷ் பதறி போய் அவளை விடுவித்து அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். அங்கு அதை பார்த்த மணிகண்டன் இவர்களிடம் சண்டையிட மதன் ஆகாஷ் இருவரும் சேர்ந்து அவனை அடித்து போலீசிடம் ஒப்படைத்தார்கள். அப்பொழுதுதான் ஆகாஷின் தவறு அவனுக்கு நன்றாக புரிந்தது. இப்படி அக்கம் பக்கத்தில் யாரும் இல்லாத இடத்தில் தன் மனைவிக்கு என்று ஒரு ஃபோன் கூட இல்லாமல் அவளை தனியாக விட்டது எவ்வளவு பெரிய தப்பாகிவிட்டது என்று அவன் மிகவும் வருத்தப்பட்டான். அவள் அப்படியே மயங்கி விழ, என்ன ஆச்சு? அவளை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு ஓடினார்கள். அவளை சோதித்த மருத்துவர், வாழ்த்துக்கள், நீங்க அப்பாவாக போகிறீர்கள் என்று சொல்ல, இதை கேட்ட ஆகாஷிற்கு கையும் காலும் ஓடவில்லை. அவன் கால்கள் தரையின் மேல் நிற்கவில்லை. மதனை பிடித்து கொண்டு அப்படியே ஒரு சுத்து சுத்தினான். டேய், கீழே விழுந்துட போறேன்டா, இறக்கிவிடு. டேய், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. உன்னை இப்படி பார்க்க நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? டேய், ஒன்று புரிந்து கொள். கணவன் மனைவிக்குள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதை மூன்றாவது ஒருவரிடம் முழுவதுமாக பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ஒருவேளை உனக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்தால் அது நம் மீது உண்மையான அன்பும் அக்கறையும் வைத்திருக்கும் ஒருவராக இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டால் அது இப்படித்தான் வந்து முடியும். டாக்டர் அவனிடம் வந்து, உங்க மனைவி கண்முழிச்சிட்டாங்க என்றதும் ஆகாஷ் தரையில் கால் பதியாமல் துள்ளி குதித்து ஓடினான். உள்ளே சென்று அவள் அருகில் அமர்ந்து அவள் கைகளை பிடித்து கொண்டு, என்னை மன்னித்து விடு மகா, நான் உன்னை மிகவும் துன்புறுத்தி விட்டேன். அவள் கண்கள் மெல்ல திறந்ததும் அவள் நெற்றியில் முத்தமிடுகிறான். அவள் மெல்லிய புன்னகை புரிந்தாள். என்னங்க, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கட்டுமா? கேளு மகா. ஒருவேளை வந்தவன் என்னை கலங்கப்படுத்தி விட்டு சென்றிருந்தால் நீங்க என்ன செய்திருப்பீர்கள்? அவன் பதில் பேச முடியாமல் அவளை பார்க்க, எனக்கு தெரியும், ஏற்கனவே பெண்கள் என்றால் உங்களுக்கு பிடிக்காது. இன்னும் கலங்கப்பட்ட என்னை இன்னும் கீழ்த்தரமாக தாழ்த்தி பேசியிருப்பீர்கள், அப்படித்தானே? ஐயோ இல்லை மகா, நிச்சயமாக இல்லை. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பெண் எந்த சூழ்நிலையிலும் தன்னால் முடிந்தவரை தன்னை காப்பாற்றிக் கொள்ளத்தான் முதலில் முயல்வாள். அவளின் இயலாமை, அவளின் உடல் பலவீனம் முற்றிலும் அவளை கைவிடும் பொழுதே தன்னை இழக்க நேரிடுகிறது. இன்று நான் மனதளவிலும் உடலளவிலும் என்ன பாடுபட்டேன் தெரியுமா? அவள் ஓவென்று அழுதாள். உங்கள் வாழ்வில் என்றோ சிறிய வயதில் நடந்தவைகளுக்கு இன்றளவும் உயிர் கொடுத்து இதுவரை உங்கள் வாழ்க்கையும் வெறுத்து கொண்டு உங்களை மணந்து வந்த பாவத்திற்கு என்னையும் வெறுத்து ஒதுக்கி இதோ என் வயிற்றில் உதித்திருக்கும் இந்த பிஞ்சு வாழ்க்கையும் சேர்த்து அல்லவா அழித்திருப்பீர்கள். இந்த விஷயத்தை என்னால் முன்பே உணர முடிந்தது. இதை உங்களிடம் சொல்லலாமா வேண்டாமா என்ற தயக்கத்துடன் இருந்தேன். உள்ளுக்குள் எனக்கு பயமாகவும் இருந்தது. உங்களிடம் இதை சொன்னால் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று கலைத்துவிடச் சொன்னால், யார் மீதோ உள்ள கோபத்தில் இந்த குழந்தையை ஏதாவது செய்து விடுவீர்களோ என்ற பயம். அதனால்தான் நான் சொல்லவில்லை. ஆகாஷ் அவளை வாரி அணைத்து கொண்டான். இல்லை மகா, கண்டிப்பாக இல்லை. நீ எனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்து இருக்கிறாய் தெரியுமா? நான் அப்பாவாக போகிறேன். நான் அப்பா. இனிமேல் என் வாழ்வில் கண்டிப்பாக எந்த துன்பமும் இருக்காது. என் மகன் எல்லாவற்றையும் மாற்றி விடுவான். இனி நம் கஷ்டங்கள் அனைத்தும் மறைந்து போகும். பாரு, அவனுக்கு நான் ஒரு நல்ல தந்தையாக இருப்பேன். நிச்சயமாக அவனை எப்பொழுதும் நான் கைவிட மாட்டேன். அவனை எப்பொழுதும் நான் துன்புறுத்தவும் மாட்டேன். அவனை திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன், சூடு வைக்க மாட்டேன். அவனுக்கு ஒரு நல்ல தந்தையாக, அவன் மீது அளவில்லாத அன்பை பொழியும் ஒரு சிறந்த தந்தையாக நான் இருப்பேன். சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஆகாஷ் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. மகா அவனை வியக்க பார்த்தாள். அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். போதும், இவ்வளவு கஷ்டங்களை உங்களுக்குள் இன்னும் வைத்து கொள்ளாதீர்கள். ப்ளீஸ் மகா, என்னை மன்னித்து விடு. என் அம்மாவின் மீது எனக்கு இருந்த வெறுப்பு அனைத்தையும் உன் மீது காட்டிவிட்டேன். என் அப்பாவிற்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லை. அவர் செய்த அதே தவறைத்தான் நான் உனக்கு செய்து விட்டேன். என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு மகா. இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டு உருகி கொண்டிருக்க வெளியில் நின்று விழிகள் நனைந்தபடி
இதை கேட்டுக்கொண்டிருந்தான் மதன். கடவுளே, உனக்கு நன்றி, உனக்கு மிகுந்த நன்றி. நான் எதை நினைத்து இந்த திருமணத்தை நடத்தி வைத்தேனோ அது நல்லபடியாக முடிந்தது. இனி இவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். எனக்கு இதுவே போதும். உனக்கு மிகுந்த நன்றி கடவுளே. அடுத்த நாளில் ஆகாஷ், மகா தங்கள் வீட்டை காலி செய்து மதன் வீட்டின் அருகில் குடிபோனார்கள். இரு குடும்பமும் ஒன்றாக இணைந்து சந்தோஷமாக வாழ்ந்தது. ஊரில் உள்ள விநாயகம் தன் தாத்தாவான சந்தோஷத்தில் கிராமத்தில் அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார். முள்ளையே பூச்சரமா மாத்த முடியுமா? இந்த கல்லையே கனிய வைத்த கடவுள் நீ அம்மா. நேத்து நான் மிருகமா, இன்று நான் மாற்றமா, தாலி செய்த மாயமா. முள்ளையே பூச்சரமா மாத்த முடியுமா? இந்த கல்லையே கனிய வைத்த கடவுள் நீ அம்மா. நன்றி. என்றும் நட்புடன், ஹேமலதா தனசேகர்.